இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஹாப்பியா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாரும் நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க. ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாரும். வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மைக் செட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓய்யா யார் அதிகமா இருக்கிறாங்க? நெருப்புனா இப்படி வரணும்டா. ஓஹோ, போச்சு. வீட்டில் இருக்க எல்லா துணியும் எடுத்து போகிறான். என்கிட்டேவா? ஓ, இதெல்லாம் கைட்டி போட்டுருவாங்களோ? அதான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் எப்படி? நான் எடுத்துட்டு வரேன்டா. போறது இல்லையே. இருடா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு ஊரே கொளுத்திட்டு எரியுது. யார் பண்ணா என்ன பண்ணா ஒரு நிலவரம் நமக்கு தெரியல. இங்க காவல்துறை தீவிர விசாரணையில இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துல ஒருத்தர் வந்திருக்காரு. இவர்கிட்ட என்ன நிலவரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வயிறு கொளுத்தினா சூப்பரா எரியும். தேங்க்ஸ். எரியுமா? கேமரா சார் சார் இங்க போறீங்க. வாங்க. இருப்பாங்க அந்த மாதிரி வெறிகொண்டு கொளுத்தம். அதிகமா தீபாவளிக்கு வெடி வச்சு கோலம் இந்த பொங்கல் நல்லா இருக்கும்பா. இது அக்கபல் தாங்க முடியல. வித்தியாசம். உங்களோட டேலண்ட்லாம் இதில் தான் தெரியும். சூப்பரா இருக்கு. அக்கா போலாம். தேங்க்ஸ் பா. அக்கா நீயும் வெறுப்பு பிஞ்சுக்கும். சும்மா இருடா. என்ன மாடுக்கு பின்னாடி ரத்தம் வருது. நான் இந்த மாடெல்லாம் நல்லா அழகா வரைஞ்சிட்டேங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த வால் தான் சாட்டிஸ்ஃபையா ஆக மாட்டேங்குது. பண்ணி இல்ல அந்த வாளை சரி பண்ணி அழகா மாத்திடலாம். ஒன்னதான் பண்ணி மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. தெரியும் போடா. டேய் எருமானுங்களா, உன்னதாண்டா எரும மாடு. யார சொல்றா? நான் இல்லப்பா. மரியாதை என் கோலத்துல நகருங்கடா. ஏய், நீ எதை பார்த்த? நான் எதுவும் பார்க்கலப்பா. ஏய், என் கோலத்துல இருந்து கால் எடு. ஏன் ஒண்ணு புள்ளி கோலத்தை அழைச்சிட்டல? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட தெரியுமா? இந்த மாதிரி கோலத்தை நான் பார்த்தது இல்லப்பா. இதை கோலன்னு சொன்னா செருப்பால அடிப்பேன். திரும்பி வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும். போங்கடா. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா டேய் வந்துடா. அப்புறம் பாதி புள்ளி கோலம் காணான்னு சொல்லுவாடா. டேய், இந்த பொங்கல்லாம் எப்படா போச்சு உனக்கு? ஐயா, இந்த பிச்சைக்கார தொல்லை வேற தாங்க முடியல. டேய் போன வேடா வரேன். மாமா பால் பொங்கிச்சா? காசு தாங்க. ஓ, உங்களுக்கு காசு. டேய், யார் நீ என்கிட்ட காசு கேக்குற? நான் யாரா? மாமா என்ன தெரியல? நான் சொந்தக்காரன் நினைச்சேன். தெரியல. மாமா உங்க மாமா பையனோட பெரியப்பா மருமகனோட பெரியம்மா பொண்ணோட 3வது ஓரவத்திக்கு பிறந்த 4வது பொண்ணோட சொந்த தாய்மாவுக்கு பிறந்த 5வது பையனோட அத்தை பையனோட சித்திக்கு பிறந்த 3வது பையனோட சித்துபாவுக்கு பிறந்த 3வது கடைசி பையனோட மாமாவோட மூத்த மருமகளுக்கு பிறந்த கடைசி பையனா நானு. மாமா பால் பொங்கிச்சா? காசு தாங்க. தம்பி புரியலப்பா. ஓ புரியலையா? நான் வசனம் சொல்றேன். உங்க மாமா டேய்
இருடா இருடா உனக்கு காசு தானே வேணும் இருடா தரேன் இருடா இந்தாடா புறா மத்த மாமா ஓஹோ. மச்சி சொல்றா. பால் பங்கிச்சா? டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. ஆனா நான் ஒண்ணு அண்ணன் தானே பார்த்தேன். சூர்யா ஒரு காலத்துல எப்படி இருந்த சேனல் இது? ஆரியா ஒழுங்கா வீடியோ போடுங்கடா. காசு வேணும் போட. சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க. பால் பங்கிச்சா? சாரி பாய், ரம்ஜானுக்கு வரேன். பால் பங்கிச்சா? பால் பங்கிச்சா? பால் பங்கிச்சா? கோடீஸ்வரா 20 ரூபா. காசு பணம் துட்டு மணி மணி. உங்க அப்பாவா? ஏய் பொங்கல் காசா? அப்ப ஏய் எங்கடா போகுது? எங்கிட்ட தானே இருக்கு, வேணும்னா கேளு தரேன். அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். ஆமா நான் உனக்கு பொங்க காசு தரல. ஆமா இல்ல, இதே வாங்கிப்போம். ஆமாப்பா மறந்துட்டேன். காலில் புரியல. ஆசீர்வாதம் வாங்கு, பொங்க காசு வேணும் இல்ல? வேணும்ல. கடவுளே எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியா கொடு. தேடுறாரு. ஒரு ரூபாவா? கால்ல வேற ஏய் விழுந்துரும். பத்திரமா செலவு பண்ணு, இன்னும் வேணும்னா கேளு அப்பா தரேன். என்ன காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம். இந்த பொங்கலுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பொங்கல் தான் எப்படி பண்றதுன்னு தெரியலையே. சமைப்போம், என்ன பண்ணாலும் சாப்பிட தான் போறான். ஆனா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பால், தயிர், பெப்பர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பட்டர், காஞ்ச மிளகாய், தக்காளி. என்ன அரிசி எறும்பா இருக்கு? சரி வீட்ல செத்துரும். என்ன கலரே வரல? கலர் கோலமாவு கோலமாவுமா அதையும் போடு. கலர் கோலமாவு. பிங்க் கலர். ஸ்மெல்லே வரலையே. இப்ப வருது. பொங்கல் ரெடி. என்னங்க? தி நெக்ஸ்ட் டே. கொலவை இது பண்ணுவாங்க. என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் இவங்க ஓவரா தான் பண்றானுங்க. இன்னைக்கு நீங்க பொங்கலும் கட்டல, இந்த ஏரியாவே அலறணும். இங்க பாருங்க, நான் போய் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். வருது. போயிடுச்சு. வருண்டா இருடா. ஏங்க இந்த கரும்பு எடுத்து வைக்கலையா? அட நீ எடுத்து வை. போ போகுது. கத்த வேண்டியதுதானே? என்னங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் ஒரு ரெண்டு கரும்பு சாமி வைக்க முடியல. பொங்கிடும். ஐயோ அவ வந்து கத்துவாளே, என்ன பண்றது? என்னங்க பொங்கிச்சா? யோ ஒரு பால் பொங்குறப்ப பொங்கலோன்னு கூட கத்த தெரியாதா? இல்லம்மா நான் கத்தலாம் தான். பொங்கல் பொங்கலோ பொங்கல். உனக்கு வர கத்தி வெறுப்பேத்துறாங்க. நல்லா கட்டிக்கினதுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கூட பொங்கல் பொங்குறப்ப கத்த முடியாது போல இருக்கே. ஒரு காலத்துல எப்படி இருந்த பொங்கல்? சும்மா வரணும். இவனுங்க வேற. அம்மாமா அதுல கதை கத்திடுமா? என்னங்க வருஷம் ஃபுல்லா நீங்களே சமைக்கிறீங்க. எல்லாரும் தெரிஞ்சதானே. அதான் பொங்கல் அதுமா நான் சமைக்கிறேன். எதுக்குமா நம்ம வராதுலாம்? அதெல்லாம் நான் சமைப்பேன். அது இல்லம்மா நான் சமைக்கிறேன், நீங்க சாப்பிடுறீங்க. ஏய் என்ன இவ பாட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா? ஐயோ வீரப்பா வேற பேசிட்டு வந்துட்டோம். பொங்கல் எப்படி இருக்கும்னு கூட தெரியாதே, என்ன பண்றது? ஏய்
சமைக்க தெரியுமாடி இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் நான் சமைச்சிடுவேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஐயோ வாய் வேற சும்மா இருக்க மாட்டேது. இப்ப என்ன பண்றது? எவன்டா அந்த டைம்ல மெசேஜ் அனுப்புறது? ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு வெண்பொங்கல் வேணுமா இல்ல சக்கரை பொங்கல் வேணுமா? 20% ஆஃபர் பொங்கல் ஃபெஸ்டிவல். சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க. இதையும் ஆர்டர் போடுவாங்க. என்னங்க ஆ உங்களுக்கு வெண்பொங்கல் வேணுமா இல்ல சக்கரை பொங்கல் வேணுமா? சாப்பிடுற மாதிரி என்ன வேணா பண்ணுமா? இதோ பண்றேன். ஆர்டர் எப்படி முன்னாடி தானே வரும்? ப்ரோ இன்னும் எவ்வளவு நேரம் ப்ரோ ஆகும்? சீக்கிரம் வாங்க ப்ரோ. ப்ரோ எப்ப ப்ரோ வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. இன்னும் எவ்வளவு நேரம்டி? இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருங்க. வந்துருமா? வந்துரும்ல. வெந்துரும். ஐயோ ஐயோ. ஓ வந்துட்டீங்களா? தோ வந்துறேன். யோ வரதுக்கு இவ்வளவு நேரமையா? சாரி மேடம். ஹாப்பி பொங்கல் மேடம். ஹாப்பி பொங்கல். இவங்க ஏன் மறைச்சு எடுத்துன்னு போறாங்க? மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் அதுமா என் பொண்டாட்டி பொங்கல் சமைக்கணும் கிச்சன்லாம் போயிருக்கா. நீ எதுக்கும் ரெடியா இரும்ல. பிரியாணி என்னடி சிக்கன் பீஸ் வச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஏங்க உங்கள சிக்கன் பீஸ் வராதா? மேடம் ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டியா? அட பாவி. இந்த வரைக்கும் லாபம். பிரியாணிக்கும் பொங்கலுக்கும் கூட வித்தியாசமே தெரியாத தற்குறியா இருக்காளே அவ. ஏங்க நான் வேணா வேற ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா? அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பொங்கல் டைம்ல அந்த கோலம் போடுறது தான் பயங்கர இதா இருக்கும். ஒரு வீடும் பாத்தீங்கன்னா அந்த போட்டி போட்டு யாரோட கோலம் பெருசா இருக்குன்னு அது போட்டியே நடக்கும். ஆமா நல்லா இருக்கும். நான் கூட போய் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அப்படி இருக்காது. இல்ல நம்ம குளத்தை பார்க்கவே நம்மளாலே முடியல. இந்த வாட்டி என்ன மாடு அரையிறது ஏற்கனவே போட்டிருப்போம். 2 வருஷமா போட்டோம். பானை போட்டுட்டு இருக்கோம். இந்த வாட்டி மாடு ட்ரை பண்ணுவோம். காளமாடா இல்ல பசுமாடான்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்